இன்றைய தினம் மக்களுக்கு தெரியும் வரலாறு என்னன்னு 5 வீடியோ நான் காட்டுறேன் பாருங்க. தம்பி அதை காட்டுப்பா. இங்க பாருங்க. அடுத்த வீடியோ காட்டுப்பா. பாருங்க. அம்மா அப்பா பேர் இருக்காங்க. அடுத்த வீடியோ காட்டுப்பா. சின்னம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்ற அரசு பணிகளை வெற்றிகரமாக தொடர்ந்து நடத்திட தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் சேலம் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அணிகள் இணைப்பு குறித்து முதலமைச்சர் பழனிசாமி தலைமையிலான அணியும் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியும் கடந்த சில தினங்களாக நேர்மறையாகவே பேசி வந்த நிலையில் பகல் 12 மணி அளவில் இணைப்பு அறிவிப்பு இருக்கும் என்று கூறப்பட்டது. ஆனால் இதில் தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் பின்னர் ஓ பன்னீர்செல்வமும் வந்தனர். அத்தனை உள்ளங்களும் இணைய வேண்டும். ஒன்றுபட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே தலைத்து நிற்க வேண்டும். அந்த இருவரும் தலைவர்களும் இரவு பகல் வாராமல் உழைத்து தன் உயிரையும் இந்த இயக்கத்திற்கும் ஆட்சிக்கும் கொடுத்த அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அவருடைய எண்ணங்களை நாம் நிறைவேற்றுகின்றோம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு ஒருங்கிணைப்பாளராகவும் நம்ம வீடியோ டிஎன் டிராவல் மீடியாவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நேயர்களுக்கு வணக்கம். நம்ம யாரை இன்னைக்கு வந்து பேட்டி எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா டிஜே முன்னாள் மாஜி அவர்கிட்ட தான் வந்திருக்கோம். வாங்க பேசலாம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம். இது வந்து அன்று மக்களே. அண்ணா ராயபுரத்துல எதனால நீங்க தோத்தீங்க? பூக்கச்சையால தோத்தோம். எதனால தோத்தீங்க? பிஜேபியால தான் தோத்தோம். எதனால தோத்தீங்க? பிஜேபியால தான் தோத்தோம். எதனால தோத்தீங்க? பிஜேபியால தான் தோத்தோம். இது வந்து இன்று. அண்ணா ராயபுரத்துல எதனால தோத்தீங்க? அதுவும் ஒரு காரணம். அதுவும் ஒரு காரணம் தான். ஓஹோ, எதனால தோத்தீங்க? அதுவும் ஒரு காரணம் தான். எதனால தோத்தீங்க? அதுவும் ஒரு காரணம் தான். எதனால தோத்தீங்க? அதுவும் ஒரு காரணம் தான். என்ன உண்மையாவா? பூதான் காரணமா? நான்லாம் தோக்கறாளா? மறுபடியும் சொல்லுங்க. நான்லாம் தோக்கறாளா? மறுபடியும் சொல்லுங்க. நான்லாம் தோக்கறாளா? கடைசியா ஒரு வாட்டி சொல்லுங்க. நானும் தோக்கறாளா? நீங்க ஆனா செம்ம கெத்துல. முடிசூடாத மன்னனா இருந்தேம்மா. என்னது கேக்குற மாதிரி சொல்லுங்க. முடிசூடாத மன்னனா இருந்தேம்மா. மறுபடியும் சொல்லுங்க. முடிசூடாத மன்னனா இருந்தேம்மா. ஒரு வாட்டி சொல்லுங்க. முடிசூடாத மன்னனா இருந்தேம்மா. அந்த லக்கேஜ் அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ்மா. ஓஹோ, என்ன லக்கேஜ்? அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ். என்ன லக்கேஜ்? அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ். மக்களே, இப்ப இது அன்று. ஆனா எதுக்காக சிஏ எல்லாம் ஆதரிக்கிறீங்க? அதெல்லாம் கூட்டணி தர்மமா. எதனால ஆதரிச்சீங்க? அதெல்லாம் கூட்டணி தர்மமா. எதனால ஆதரிச்சீங்க? அதெல்லாம் கூட்டணி தர்மமா. எதனால ஆதரிச்சீங்க? அது கூட்டணி தர்மமா. இப்ப இது இன்று. எதுக்காக இப்ப சிஏ என்ஆர்சி எல்லாம் வேணான்னு சொல்றீங்க? கூட்டணி விட்டு வந்துட்டோமா. எதனால வேணான்னு சொல்றீங்க? கூட்டணியால விட்டு வந்துட்டோமா. எதனால வேணான்னு சொல்றீங்க? கூட்டணியை விட்டு வந்துட்டோமா. கடைசியா ஒரு வாட்டி சொல்லுங்க. கூட்டணியை விட்டு வந்துட்டோம். இப்போ இது இன்று. இப்ப எதுக்காக எஸ்ஐஆர் ஆதரிக்கிறீங்க? இப்ப நாங்க கூட்டணியில இருக்கோம்ல, அதனாலதான்மா. எதனால ஆதரிக்கிறீங்க? இப்ப நாங்க கூட்டணியில இருக்கோம்ல, அதனாலதான்மா. எதனால ஆதரிக்கிறீங்க? இப்ப நாங்க கூட்டணியில இருக்கோம்ல, அதனாலதான்மா. இப்போ இது ஃபியூச்சர்ல ஒருவேளை நீங்க கூட்டணி விட்டு வெளில வந்துட்டீங்கன்னா அப்போ எஸ்ஐஆர் எதிர்ப்போம். நாங்க வெளியே வந்துட்டீங்கன்னா எதிர்ப்போம். வெளியே வந்துட்டீங்கன்னா எஸ்ஐஆர் எதிர்ப்போம். வெளியே வந்துட்டீங்கன்னா எஸ்ஐஆர் எதிர்ப்போம். அங்க பாருங்களேன், உங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு ஏதோ. எது சுயமரியாதை? எது சுயமரியாதை? அந்த அம்மாவோட காலில் போய் விழுந்து கிடந்தீங்க இப்படியே, அதுவா சுயமரியாதை? வெக்கமா இல்லை? சுயமரியாதை பற்றி இந்த இலக்கட்சி என்ன பேச தகுதி இருக்கு? நான் கேட்குறேன், உங்களுக்கு விலகுது நினைக்கிறேன்.
சரி ஏதோ அந்த அம்மா வயசுல பெரியவங்க மூத்தாய்மார்கள் பரவாயில்ல, அவங்கள திட்டினா ஓட்டு வராது, அவங்க ஓகே, அவங்கள காலில் விழுந்து டயர் கீழே விழுந்த, டயர் நக்கி டயர் கீழே விழுந்த, அது எப்படி விழுந்த? இப்படி விழுந்தியே, சிங்கமா இல்ல? சுயமரியாதை பேசிக்கிறீங்க, சுயமரியாதை. நீலாம் பேசலாமா? ஒழுங்கா எனக்கு தம்பி வேட்பாளருக்கு என்னன்னு பார்த்து சரி. இல்ல அவ்வளவுதான் ஒண்ணு. ஓஹோ, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்ப என்னைய கடிக்க ஆரம்பிக்கிறீங்களா? பாத்துக்கிறேன். சார் சார் வணக்கம் சார். சார் தளபதியை பார்க்கணும். எதுக்கு? நீ யாரு? சார் நான் மகளிர் அணி மாவட்ட பொறுப்புல போட்டிருக்காங்க சார், அதான் அந்த பார்த்து. பெரிய பட்டியல் விட்டேன், அதுல இருக்கியா? ஆமா சார். சரி பாத்து, அதுதான் பன்னீர் வந்துட்டல, கிளம்பு. முடிஞ்சு வேலை முடிஞ்சு. சார் பொறுப்புல போட்டிருக்காங்க. அது சும்மா போட்டிருக்காங்கம்மா. என்ன வேணும் அடுத்து? என்ன தளபதியை பார்த்தா ஆசீர்வாதம். செக்யூரிட்டி இத்தனை வருஷம் தான் இருக்கு. நானே ஒரு 2-3 வாட்டி தான் பார்த்துருக்கேன். அந்த முதல் நாளே பார்க்கணுமா? அதெல்லாம் பார்க்க முடியாதுமா. இங்கே பாரு, ஏற்கனவே 28 பேர் ஒரு முக்கியமான அணிகள், தூண்கள் அப்படின்லாம் போட்டாங்க. அந்த 28 பேரையே அவர் நேர்ல பார்க்கல. அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை போட்டாங்க, அவங்களே அவர் இன்னும் பார்க்கல. தேவர் குரு பூஜை, எல்லாரும் போயிட்டாங்க. நீ நினைக்கலாம் விசிகா கம்யூனிஸ்ட் மாதிரி இவங்க இதெல்லாம் நிராகரிக்கிறாங்க, அப்படியான சோம்பேறித்தனம். கூட இருக்க கீழே இருக்க ஆளுங்களை அமைச்சிட்டு ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டாரு. கட்சி ஆபீஸ் கூட வந்தது கிடையாது. அதெல்லாம் இல்லையா, அதெல்லாம் வர முடியாதுமா. ஆபீஸ்ல இருப்பேன்னு வீடியோ எல்லாம் போட்டாரா? ஆபீஸ்ல இருக்க மாட்டாரு. அந்த சீன் மட்டும் டெலீட் பண்ணிருங்க. இது வீட்டுல தான் இருப்பாரு, எப்பவுமே வீட்டுல தான் இருப்பாரு. சரியா? வேற யாராவது பாக்கணும் அப்புறமா வந்து பாருங்க. எல்லாரும் இங்க பரபரப்பா போயிட்டு இருக்காங்க, யாரையாவது பார்க்க முடியுமா சொல்லுங்க. அவங்க கோயம்புத்தூர்ல இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாடி முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அந்த வேலைக்காக அவங்க ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆர்ப்பாட்டம் முக்கியமான வேலை, அதுக்கு முன்னாடி என்னென்ன முக்கியமான வேலை? அது ரீல்ஸ் எடுக்கிறதான். அந்த டெய்லாம் பாத்தியா, நம்ம ஒரு மாவட்ட செயலாளர். இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு கிளம்புறதுக்குள்ள 5 ரீல பட்டாக் 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 பட்டாக்னு அப்லோட் பண்ணிட்டான். அப்லோட் பண்ணலாம இண்டிவிஜுவலா எனக்கு வேற அனுப்புறான், செக்யூரிட்டிக்குலாம் லைக் பண்ண சொல்லி. இந்த அங்க ஒருத்தர் இருக்கா பாத்தியா? அவன் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்குதுனமா. அவனுக்கு டெய்லி ரீல்ஸ் தான். யாருக்கு அடுத்த விஜய்ங்கிறதா இங்க போட்டி, ஆட்சியை பிடிக்கிறதுலாம் இல்லை, யார் அடுத்த விஜய் அப்படிங்கிறதா. அந்த அவரு இருக்கான் பாரு. டாக்டர் நினைச்சிடாத, நானும் மாத்திரை தான் கொடுங்கன்ட்டேன். பேராசிட்டமால கொடுத்தாப்ல. அப்பதான் தெரிஞ்சு, ஏய் இது எங்க ஆயாவே கொடுக்குமே அப்படின்னு டம்மின்னு நினைச்சு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நான் என்னதானே பண்றது? வீட்டுக்கு போ. வந்துட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு போமா. வந்த தலைவரே வெறுங்கையோட தான் வந்துட்டு சும்மா போயிருக்காரு. நீ என்ன ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்க? வேணா வீட்டுக்கு போ, சிசிடிவி முன்னாடி 4 வாரத்தை கத்திக்கிட்டு போ, அவ்வளவுதான் முடிஞ்சு. அதை ரீல் எடுத்து போட்டுக்கிறேன். கேட்டை கட்டி பிடிக்காதம்மா, துரு பிடிச்சிருக்கு.